நாங்கள் இங்கே ஓம் ஸ்ரீ ராகதுர்கா சங்கம் நடத்தும் ஜான்சி ராணி விஜயகுமார் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் 35 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம் இந்த சங்கம். இப்போ மண்டல பூஜை நடந்துருக்கு. இப்போ கும்பாபிஷேகம் நடந்து 12ஆம் நாள். இப்போ இன்றைக்கி வந்து ஓம் ஸ்ரீ ராகதுர்கா சங்கத்தில் ஜான்சி ராணி விஜயகுமாரும் மகேஸ்வரி சுரேஷ்குமார் அவங்களும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த 35ஆவது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பித்து செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே குழந்தைங்களாக பாவித்து அவங்களுக்கு நாங்கள் இந்த விளையாட்டு இதை செஞ்சுருக்கோம். எங்கள் சங்கத்தில் வந்து இப்போ 40 பேர் இருக்கோம். 40 பேரும் வந்து 50 விதமான விளையாட்டுக்கள் பொதுஜனங்கள் எல்லாருமே விளையாடணும்னு எங்களுக்கு ஆசை. இதில் 2 மெகா கேம் வச்சுருக்கோம். அதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸாக குக்கர் கொடுக்குறோம். 2 மெகா கேம் இருக்குது. எல்லோரும் கலந்துக்கணும். நன்றி. நான் ராகதுர்கா சங்கம் மெம்பர் மகேஸ்வரி சுரேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தோட கலை நிகழ்ச்சியாக மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற போட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராமுக்கு. இந்த ப்ரோக்ராமோட ஆர்கனைசராக நான் இருக்கேன். இன்றைக்கி வந்து 50 விதமான போட்டிகள், ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான போட்டிகள். எல்லாமே வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியும் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2 மெகா கேம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த 2 மெகா கேமுமே எல்லா வயதினரும் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் மகிழ்வாக இருக்கணும், அவங்களும் மகிழ்ந்து நாங்களும் மகிழணும், அந்த ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நன்றி. இன்னைக்கு ராகதுர்கா சங்கத்தின் மூலம் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு விளையாட்டு போட்டிகளோட அரங்கமாக இந்த கலையரங்கம் மாறி இருக்கு. அதாவது ரொம்ப காட்டுக்கு போய் நிறைய தவம் செஞ்சாதான் வரும் அப்படிங்கிற ஆற்றல் எப்பெல்லாம் நம்ம மனசு விரிஞ்சு சந்தோஷமாக இருக்கோ அப்பெல்லாம் அந்த ஆற்றல் கிடைக்கும். அதுவும் நாம் சந்தோஷப்படுறதை விட மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் போது வர்றது வந்து தியான அலைகள் விடவும் பெரிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த ஆற்றலை இன்னைக்கு ராகதுர்கா சங்கம் தலைவி ராணி விஜயகுமாரும் அவங்களுடைய உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களும் சேர்ந்து இதைய ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டம் வந்து இவங்க வாழ்நாள் முழுல மறுபடியும் குழந்தைகளாக மாறி கொஞ்ச நேரம் எல்லா துக்கத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற தருணமாக இதை அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு அரங்கத்தில் இந்த ஒரு தருணத்தில் நானும் இங்கே வந்து கலந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தெய்வத்துக்கும் இந்த சங்கத்திற்கும் நன்றி.